அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாரத்திற்கு முன்பாக திருச்சியில் நடந்த கல்வி எழுச்சி மாநாடு, சகோதரர் அல்தாஃபி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தினுடைய நிறுவனர். அந்த கல்வி எழுச்சி மாநாட்டில் பல சயின்டிஸ்ட், அதே மாதிரி கல்வியாளர்கள், நல்ல சயின்டிஸ்ட், நல்ல அறிவுபூர்வமாக சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே இது போன்ற ப்ரோக்ராம்கள்லாம் சகோதரர் அல்தாஃபி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால மார்னிங் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா சாயங்காலம் வெளியே வரும்போது உண்மையிலேயே மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய, அறிவை பெருக்கக்கூடிய, மார்க்கம் மற்றும் உலகம் போர் அடிக்காம தூங்காம, அதாவது ஒரு நாள் பூரா போர் அடிக்காம தூங்காமலாம் யாரும் பயானம் பண்ண முடியாது, பாடம் நடத்த முடியாது. அந்த அளவிற்கு அருமையான ஒரு ப்ரோக்ராம். அடுத்து நடத்தினா நீங்க போங்க. இந்த முறை நம்மமே போகணும்னு நினைச்சா நம்ம அந்த சமயத்துல நம்முடைய சூழல் போக முடியாத சூழல் ஒரு அமைந்து விட்டது. அப்ப இதுல என்ன அப்படின்னாக்க, இதுல முக்கியமாக கெனித் ராஜ் அவர்களும் மிகப்பெரிய ஒரு தந்தையினுடைய கஷ்டத்தை உணர்ந்து படித்து பெரிய அளவுக்கு வந்த கெனித் ராஜ் அவர்கள், அதே போன்று டைரக்டர் அமீர் அவர்கள், அவங்களும் இதுல பேசினாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் சர்ச்சையானுச்சு அப்படின்னா, நம்ம சர்ச்சையாக்கல, அந்த சர்ச்சையான கேள்வியிலிருந்து ஒரு சர்ச்சையான, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ போய் பார்த்தோம். அந்த அபிஷியலாக ஒய்எம்ஜே ஜமாத்தினுடைய அபிஷியல் யூடியூப் சேனல் இருக்குது, அதிலே வெளியிட்டு இருக்கிறாங்க, முகநூல்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது அமீரே சொல்றாரு, கெனித் ராஜ் அவருடைய பேச்சு கேட்ட சோர் அல்தாஃபி அழுகக்கூடிய ஒரு சூழல்லாம் அங்க ஏற்பட்டிருக்கும். அருமையான ஒரு ஸ்பீச். அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அமீர் அவர்கள் மைக்க பிடிச்சு பேசுறாரு. முதல் முறை, அதாவது அவர் ஒரு சினிமா நடிகர், கல்வி எழுச்சி மாநாட்டுல சினிமா நடிகர் அமீருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே யாரு வேணாலும் பேசினா கல்வியை பத்தி தெரிஞ்சாலே போதும். கல்வியை பத்தி தெரிஞ்சா சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்தா அந்த மாநாட்டுல யாரு வேண்டுமானாலும், அது சினிமா துறையாக இருந்தாலும் சினிமா அல்லாத துறையாக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம். அதுல மாற்று கருத்து இல்ல. அதுல அவரே முதல் முறையாக நான் கலந்துக்கிறேன். ரெண்டாவது, அவர் ஏகத்துவ பாசறையில வளர்ந்தவர். அதனாலதான் அவருடைய மகள் திருமணத்தை கம்பேர் பண்ணும்போது, சினிமா நடிகர்களோடு கம்பேர் பண்ணும்போது மிக எளிமையாக நபி வழியின் அடிப்படையில பல விஷயங்களை பண்ணியிருப்பாரு. அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது அதிகமான பார்வையாளர்களை கூட சென்றடைந்திருந்தது. அப்ப அந்த அளவுக்கு அமீரினுடைய நம்ம அந்த சினிமா துறையில், ஆனா அந்த அதாவது இசை சினிமாவை செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஆபாச அசிங்கம்லாம் ஹராம் என்பது அவருக்கே தெளிவாக தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாரு, பல விஷயங்களை பத்தி பேசுறாரு. என்னன்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஜேஜே கிரானைட் டைல்ஸ், சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒத்தக்கடைக்கு அருகாமையில் உள்ள ஜேஜே கிரானைட்ஸில் தான் இருக்கிறோம். இதோட பேர் என்னன்னா பிளாக் அண்ட் கோல்டு மார்பிள் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. மெர்குனா கோல்டு மார்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு லக்ஸரியான ஒரு தோற்றத்தை அளிக்கக்கூடியது, ஈஸி டு கிளீன், குறைவான மெயின்டெனன்ஸ் தான். எல்இடி லைட்லாம் அடிச்சு அப்படி பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக பிரமிக்கக்கூடிய வகையில் இதனுடைய தோற்றம் இருக்கும். அழகாக பிரதிபலிக்கக்கூடிய தோற்றமாகவும் இருக்கும். இதில் பல வெரைட்டிஸ், பல வர்ணங்கள். இது நீங்கள் வீட்டு ஹால், லிவிங் ரூம், ஹோட்டல், ஷோரூம், வாடிக்கையாளர் ரிசப்ஷன், இப்படி லக்ஸரியான ப்ரீமியம் ஃபீல்ல நீங்கள் பயன்படுத்தலாம். போன்ற டைல்ஸ்களை வைத்து உங்களுடைய உள்ளம் கரும் வர்ணங்கள் மூலம் உங்களுடைய இல்லங்களை அழகுபடுத்த வேண்டுமா? ஜேஜே கிரானைட்ஸ் வாங்க. ஒட்டுமொத்த சிவகங்கை மாவட்டத்திற்கு மதுரை மாவட்ட விலைக்கு உங்களுக்காக தர தயாராக இருக்கிறாங்க. நமது வீடியோ மற்றும் சேனல் மூலம் செல்பவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, ஜேஜே கிரானைட்ஸ் டைல்ஸ். இந்த சமூகத்துக்கு ஊடகத்துறைங்கிறது ரொம்ப முக்கியம். ஊடகத்துக்குள்ள நம்ம வரணும், கல்வி பெற்று நம்ம முன்னாடி நிக்கணும். எல்லா சமூகத்துக்கு முன்னாடியும் நம்ம ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துறோம்னா அது கத்திரிக்காய் நறுக்கவா அல்லது ஆளை வெட்டவா அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஆயுதம் எப்படிங்கிறத பொறுத்து, எதை வெட்டுங்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்கள்லாம் கட்டி நல்லா பேசுறாரு. பேசும்போது சினிமா அல்லாவின் அருட்கொடைன்னு வேற சொல்லிட்டாரு. சினிமா அல்லாவுடைய அருட்கொடை. அதுக்கப்புறம் கடைசியா முடிக்கும் போது நான் தப்பா எதுவும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கிட்டு பார்த்துலாம் பேசி கேட்கிறாரு. அந்த வீடியோ நீங்க பார்த்தா தெரியும். அப்ப அப்படி அமீர் அவர்கள் பேசுறாரு. அப்ப இதுல என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, இவருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கல்ல, அது யார் வேணாலும் பேசலாம். அதுல அந்த விஷயத்தை பத்தி, சப்ஜெக்டை பத்தி தெரிஞ்சா போதும். குரான்ல என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நீங்க விவாதம் செய்யும் போது கூட பில் ஹிக்மா, தெளிவான ஞானத்தோடு விவாதம் செய்யுங்கள். உதுஹி இலாஹி சபீல் ரப்பிக், அல்லாஹ்வின் பாதையை நோக்கி மக்களை அழையுங்கள். அப்படி அழைக்கும் போது ஹிக்மத், அது சம்பந்தமான ஞானம் இருந்தாலே போதும். அதை சொல்லி நம்ம இப்ப பல கருத்தையா பேசுறாரு இஸ்லாத்தை பத்தி. இப்ப பல கருத்தையா கூட்டியாந்து பேசியிருந்தா யாரும் எதுவும் சொல்லுவாங்களாண்டா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேறு ஒரு சினிமா நடிகர் பிரகாஷ்ராஜை கூட்டிட்டு பேசியிருந்தா கல்வியை பத்தி, அவர் கல்வியை பத்தி பேசுவார், அவர் சினிமா நடிகர் தான், அப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்ப சர்ச்சைகள் வந்தாலும் அமீர் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறார். இஸ்லாமியராக இருக்கக்கூடிய சமயத்துல அவர் அல்லாவின் அருட்கொடைன்னு வேற சொல்லிட்டார். அப்ப அல்லாவின் அருட்கொடைன்னு சொன்னதுல இருந்து இது எப்படி சினிமா துறை எப்படி அல்லாவுடைய அருட்கொடை ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில எழுது. அதே மாதிரி நான் தப்பா பேசிட்டேன்னா என்னன்னு கேட்கிறார். அப்ப அவர் சார்ந்த துறை பத்தி அவர் பேசும்போது
இப்ப என்னன்னாக்கா பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுறாரு, மீடியாவை பத்தி பிரபாகரன் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இதுல என்ன அப்படின்னா, சினிமா துறை அல்லாஹ்வின் அருள்கொடையா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனா அவர் என்ன பாயிண்ட்ல சொன்னாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும், நம்முடைய பார்வை பொறுத்த வரைக்கும், நம்மளே சினிமா துறையில உள்ள போய், அதாவது பெரிய பெரிய நிறைய நாடகங்கள், அதே மாதிரி நிறைய ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சிகள், இப்படியான பல மேடைகள்ல போய் ஆடி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மிமிக்ரி சிங்கிங் டான்சிங் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், மீண்டும் சொல்கிறோம். அப்ப அது தவறுன்று உணர்ந்து வெளியே வர்றதுக்கு காரணமே சகோதரர் அல்தாஃபி தான். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சினிமா கூத்தாடிகளை வந்து நடிகர்களை வந்து ஹீரோக்கள் நினைச்சுட்டு இருந்த காலகட்டத்துல திருச்சியில நடந்த ஒரு, அதாவது பயான் நிகழ்ச்சி நடக்குது வெள்ளிக்கிழமை. அதுல சகோதரர் அல்தாஃபி அவங்க வந்து தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் தான் தலைவர் அப்படிங்கிற தலைப்புல பேசும்போது நம்ம போய் அந்த ஜும்மாவுக்கு போறோம். அதனால ஈர்க்கப்பட்டு பல விஷயங்களை படிச்சோம். அதுல முக்கியமான காரணம், சினிமா நடிகர்கள் எல்லாம், சினிமா டைரக்டர்கள் எல்லாம் நம்முடைய முன்னோடிகள் கிடையாது, நம்முடைய ரோல் மாடல் கிடையாது. ஒன்லி ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் த ஒன்லி இஸ் த வே ஆஃப் லைஃப் இஸ் த ரோல் மாடல் அப்படிங்கிறது தான் நம்ம உணர்ந்தோம் சகோதரர் அல்தாஃபி பேச்சை கேட்டு. அந்த அல்தாஃபியே வந்து சினிமா டைரக்டரான அமீர் அவர்களை கூட்டிட்டு வந்து ப்ரோக்ராம் நடத்தி பேசும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அல்லாஹ்வின் அருள்கொடைன்னு சினிமாவை சொல்றாரு, இப்ப உள்ள சினிமாவை சொல்றாரா, இல்ல சினிமா துறைங்கிறது ஒரு கத்தி மாதிரியே நல்லதுக்கு பயன்படுத்துறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப டைரக்டர் அமீர் பயன்படுத்தக்கூடிய முறை வந்து சரியா இல்லையான்னா தவறான முறை தான். அதுல வந்து டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, அதுல இசை இருக்குது, பொய் இருக்குது, ஃப்ராட் இருக்குது, கற்பனை இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் அவர் பயன்படுத்துறாரு. அப்ப எப்படி இது அல்லாஹ்வுடைய அருள்கொடை ஆகும்? கேள்வி வருதா இல்லையா? அப்ப நம்ம வெளியில உள்ள போகக்கூடிய நம்ம அதை விட்டு ஏகத்துவத்துக்கு வந்ததே இப்ப இருக்கிற ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தினுடைய நிறுவனர் அல்தாஃபியை வச்சுதான். அந்த அல்தாஃபியை இவரை கூப்பிட்டு சகோதரர் அல்தாஃபி அவர்கள் இவரை கூப்பிட்டு ப்ரோக்ராம் நடத்தும் போது நமக்கே இந்த ஒரு கேள்வி எழுகிறது. ஆகையால அவர் வந்து எந்த அடிப்படையில் சொன்னார் என்று தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக சகோதரர் அல்தாஃபியிடம் வந்து நேர்காணல் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அவங்க டைம் கொடுத்தா நம்ம திருச்சிக்கு போய் பல கேள்விகள் இருக்குது இந்த இதை பத்தி. அதுக்காக அதை குறை சொல்லிடக்கூடாது. அப்படி ஒரு மாநாடு, அப்படி ஒரு நிகழ்ச்சி, அருமையான ஒரு அறிவு ஊற்று சுரக்கக்கூடிய அரங்கமாகவே இருந்துச்சு. போர் அடிக்காம விஷுவலாகவும் சரி பிராக்டிக்கலாகவும் சரி அங்க செஞ்சு காட்டின விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில தேவையான ஒன்று. ஆனா அப்படி இருக்கும்போது அடுத்த முறை இது போன்ற விஷயங்கள் நடந்துடக்கூடாது. விமர்சனம் எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா விமர்சனம் என்பது நியாயமான விமர்சனமாக, விவாதிப்பது என்பது நியாயமாக, முறையாக, சரியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் டைரக்டர் அமீர் சம்பந்தமாக நம்ம கேட்கிறோம். ஆகையால இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல சகோதரர் அல்தாஃபியை கேட்டு இந்த வீடியோ கூட நம்ம அல்தாஃபி அவர்களுக்கும் அவங்களோட நம்ம பேசி இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம நேரடியாக நிகழ்ச்சியில போய் கலந்து இருக்கிறோம். அப்ப இது சம்பந்தமா பேசி இன்ஷா அல்லாஹ் இது சார்ந்த ஒரு நேர்காணலையும் நாம் நடத்த இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். இது சார்ந்து வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.